மாமன் பொண்ண அத்தை பையனை என்னெல்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ண நம்ம சமூகம் அனுமதிச்சிருக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நம்ம வீட்டுக்கு வர்றப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சின்ன சின்ன சீண்டல்கள் பண்றது. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. அந்த பொண்ணுங்களை லைட்டா அழுக விடுறது ஏதாவது சொல்லி உடனே கட்டி போற பையன் தானே சொன்னா சொல்லிட்டு போறான். நீங்களா யாருடா? How do I tell you? அவனை வாடா போடான்னு உரிமையா கூப்பிடுவேன் சார். வாடா போடான்னு உரிமையா கூப்பிடலாம். ஆமா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு போது வேணும் சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு போறது. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. இப்போ நம்ம கோயில் திருவிழால மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்துறது மாமா எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. மாமா பையன் அத்தை பையன் அவங்க மேலதான் பொண்ணுங்க வந்து ஊத்துவாங்க. அது ஒரு உரிமை எடுத்து அட்வான்டேஜா நம்ம பண்ணலாம். இப்போ அத்தை மக்களும் நம்மளும் ஒரே கிளாஸ்ல படிக்கணும்னா சில விஷயங்களை கேட்காமயே வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நான் எப்பவுமே முழிச்சிட்டு இருக்கணும். அந்த டயத்துல எதுவும் தூங்கிட்டு இருந்தேன்னா யாருக்கும் தெரியாம டக்குன்னு தண்ணியை மூஞ்சில ஊத்தி. யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். உங்களை எல்லாம் யார் கட்டிப்பா? எங்களை வேற மொக்கையா வேற இருந்தா அவங்க தான் கட்டிப்பாங்க. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. ஏதாச்சும் ஒரு பொண்ணு என் அத்தை பையன்கிட்ட பேசினா உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன். போய் எங்க மனச சுக்குனுலாம் அப்படி உடைச்சு எரியறியே, அடுத்தவங்க மனசு புண்படும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? மாமா பையன்ட்ட ஆனா உரிமையா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன எழவே அது. டிரைவிங் கத்து கொடுத்தா நல்லா ஜாலியா ஓடுங்க. அடங்கொம்மால ஏண்டா ஆனுவல் லீவ் வரும். அப்ப எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க. அந்த கண்டொழிஞ்சு விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஐயோ, அண்ணா பக்கத்துல இருப்பாங்க, அக்கா அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. மாமா பொண்ணு எங்க இருக்கு, அத்தை பொண்ணு எங்க இருக்கு. நான் நெல்சன் வர்ற மாதிரி இருந்தாலும் கரெக்டா அவங்கள பார்த்து தான் பிடிப்பாங்க. அப்பதான் பிடிச்சு விளையாட முடியும். அவங்க அத்தை பொண்ணா இருக்க ஒரே காரணத்தினால குடும்பத்தை பிரிக்காம இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் எங்க மாமாவை கல்யாணம் பண்றேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலில இருந்து எடுக்கும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்களா பகிரும்போது அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். நிறைய புது புது ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட கல்ச்சர் வித்தியாசமா இருக்கும், நம்மளோட கல்ச்சர் வித்தியாசமா இருக்கும். உன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ 50 பேர் 50 இப்போ நம்ம வெளியே பொண்ணு எடுத்தா 50 வந்து 100 ரிலேஷன்ஷிப் ஆகும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 அத்தை பசங்க இருப்பாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் வளர்ந்து. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு வந்திருக்கேனே தவிர இவன் வந்து என் மாமா பையன், ஸோ தேர் இஸ் a possibility that I might get married to him at a later stage. அப்படி இருக்காது. போமா. எனக்கு வந்து 4 அக்கா இருக்கு சார். 4 அக்காவுக்கும் பொண்ணு இருக்கு. இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு கஷ்டம், அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணா இவங்களுக்கு கஷ்டம். இல்ல சட்டை கண்ணாடியில போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நீ சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ண கட்டாயம் கிடையாது. குண்டு சட்டைக்குள்ள குதிரை ஓட்ட நான் விரும்பல. ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலனா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலனா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நான் அக்கா மேல தான் சார் கட்டியிருக்கேன். சரி, எனக்கு அவங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 4 வயசு தான் சார். சரி, ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அது ஒரு ரொமான்டிக் மூடுன்றதே வராது சார். பழகி பாருங்க சார், கண்டிப்பா வரும் சார். என்ன எழவே அது. அக்கா மகளை கட்டியவர், அக்கா மகளை கட்ட முடியாது முடிவு பண்ணவர். அக்கா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். சொந்தத்துல சொத்து வெளியே போக கூடாது. சொத்து வெளியே போக கூடாது. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தேன்னு நம்ம குழந்தை மாதிரி வளர்த்த பொண்ணை போய் எப்படி சார் கட்டுறாங்க? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கூசுதான் கூசலையா சார்? நம்ம குழந்தை சார் அது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
ஒரு குழந்தை தாங்க, 2 பேருமே ஒரு குழந்தை தான். குழந்தையில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வந்து சிஸ்டர்ங்கிற அந்த உரிமை உறவு மனசுக்குள்ள வந்துருச்சுங்க மாமா. நான் கெட்டவன் தான்டா, ஆனா கொஞ்சம் கெட்டவன். கொஞ்சம் நல்லவன் தான்டா, ஆனா ரொம்ப நல்லவன் இல்ல, அவ்வளவுதான்.